இதோ மக்களை அந்த வெள்ளையாக தெரிகிற இடத்துல உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் பக்கத்துலேயே ஒரு ஹேங்கிங் தூரி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அங்கேருந்து தான் நம்ம இப்போது மேலே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப செங்குத்தான் பாதைகளை ஏறி தான் மேலே வந்திருக்கோம். தூரம் பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா. அதாவது மலைகளுக்கு மேலே என் கையை ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் நம்ம அப்படியே கீழே இறங்கி வந்திருக்கோம். வரும்போது வளைஞ்சி வந்துட்டேன். இப்போ போகும்போது எப்படி போக போகிறேன், இது எப்படி வழிபாட்ட போகுதுன்னு தான் எனக்கு தெரியலை. பத்தாஜி சில நேரத்தில் கடுப்பேற்றினாலும் கூட்டிகிட்டு வந்துடுது. இருந்தாலும் ரொம்ப அதிகமான வளைவுகள் இருக்கிறதுனால செம்மையாக இரிட்டேட்டிங் ஆகுது மக்கள். இப்போ நான் போகிறதுக்கு மணி 1:45 கீழே போய் சாப்பிட்டு கிளம்புனா 2:15 வச்சுக்கோங்க. 2:15 3 மணி ஆகிடும். அதனால் நம்ம அப்படியே இங்கே கிளம்பி ஊட்டி ரோடு வழியாக போகலான்னு ஒரு பிளான் இருக்கு. ஊட்டி ரோடை ட்ரை பண்ணுவோம் மக்களே. ஊட்டி ரோடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வர வழியில் போதும்போது நாளைக்கு பெரியவரை பார்த்துட்டோம். ஊட்டி ரோடு எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் சொன்ன மாதிரி கேரளாக்குள்ள என்ட்ரி, அதாவது அந்த வயநாடை தாண்டினதுக்கப்புறம் வெயில் சும்மா, இது சுல்தான் பத்திரி ரோடுன்னு இருந்துச்சு, வெயில் சும்மா பட்டையை கிளப்புது மக்களே. இதோ மக்களே கலர்கல் கேவை முடிச்சுட்டு போகிற வழியில் பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேந்தோம் ராக், WWE ராக் இல்லை, அப்படியா நினச்சிக்கணும், பேந்தோம் ராக். உள்ள இங்கே போய் தொட்டில் தண்ணி அறியுது. அங்கே ஒரு தாமரை குளம் தெரியுது பார்த்தீங்களா. அதோ அந்த பாறை தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறது. அதுக்கு போகிற வழி. ஆனால் இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். பரவாயில்ல, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியோட 20 ரூபா வாங்குறாங்க. கவர்மெண்ட் தான் 50 ரூபா வாங்குது. பாத்ரூமும் அவங்க ஒன்றும் அந்த நீட்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கலை. நிறைய இடங்களில் நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஆனால் இங்கே நம்ம கிழக்கல் கேவில் அந்தளவுக்கு நீட்டாக இல்லை மக்களே. இதை பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த பாறை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆகிட்டாங்க இவ்வளோ இருக்குது வேறுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மலையை வெட்டி எடுத்துட்டாங்க மக்களே. அவ்வளோ இப்போ கொஞ்சம் வெயில் பரவாயில்ல, மணி 2:30 ஆச்சு. அது அதனால் ஒரு பக்கம் மீட்டிருக்காங்க. ப்ராப்பரான பாதை அப்படி தான் போய் போகுது மக்களே. மக்களே பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் நான். இதுதான் போகிற பாதை. பசங்க சவுண்ட் விட்டுருக்காங்க, என்னங்கிறத பார்ப்போம் மக்களே. பாதையெல்லாம் மட்டும் கடினமாக இருக்குது. பக்கத்தில் போய்ட்டு ஒன்று காட்டுற மக்களே. ஒரு சுத்தியிலோட மண்டை மாதிரியே இருக்குது. சுத்தியிலோட பொடி, சுத்தியிலோட தலை நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற பாதை என்னன்னு தெரியல. லைன்லைனா மலைகள் பயங்கரமாக இருக்குது மக்களே. மணி வேறு ஆகிட்டே இருக்குது. நானும் ஊர் சுற்றிட்டே இருக்கேன். சீக்கிரம் கீழே இறங்கணும். இதை முடிச்சுட்டு அடுத்து வேறு எங்கேயும் போகிற பிளான் இல்லை. இடத்த பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஒரு சின்ன கிளிப்பு மக்களே. இதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு கரடி படுத்துட்டு தான் இறைக்காக காத்திருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இன்னொரு ரவுண்ட் போகலாம். வெயிலும் அடிக்குது, கூடவே மழை பெய்யறதுக்கான சத்தம் இடிகளும் இடிக்குது. பார்ப்போம் இன்னொரு ரவுண்ட் அடிக்க முடியுமா, இல்லை இங்கேருந்து இப்படி கிளம்ப முடியுமாங்கிறதையும் பார்ப்போம் மக்களே. பார்த்துட்டு ஒன்று கண்டிப்பாக பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே. பேந்தோம் ராக்ஸ் பெருசாக ஒன்று பின்னாடி தெரிகிற இந்த ஒரு கல்குவாரியும் அப்புறம் அப்படியே இந்த இருக்கிற பேந்தோம் ராக்ஸ் ஒரு பார்வையில் பார்க்கும்போது ஒரு மனுஷன் உட்காண்ட்ருக்க மாதிரி இருக்குது.
பக்கத்தில் போய் பார்த்தா சுற்றிலும் அதோட தலையும் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சு எப்படின்னு சொல்லுங்கள். 20 ரூபா தான். ஒர்த்து வாட்ச் தான். அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணிட்டு போங்க. ஒர்த்து வாட்ச் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்களோட வந்தால் இன்னும் நல்லா வைப் பண்ணலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம அப்படியே கீழே போயிட்டு அடுத்தது வீட்டுக்கு தான் நேராக மேப்பு. மணி 3 ஆகிடுச்சு. அதனால் நேராக வீட்டுக்கு தான் மேப் போட போகிறேன். போகிற வெள்ள முடிஞ்சால் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக வந்தாலும் கன்டினியூ பண்ணுறேன் மக்களே. இன்றைக்கி பட்ஜெட் வீடியோ இது இல்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் இப்போ வரைக்கும் அடிச்சிருக்கேன். எனக்கு இந்த என்ட்ரி பீஸு, அப்புறம் நான் பிரேக் எடுத்தது, இதெல்லாம் சேர்த்து இப்போ வரைக்கும் ஒரு 300 ரூபா ஆகிருக்கு. 400 ரூபா ஆகிருக்கு. பெட்ரோலுக்கு ஒரு 1000 ரூபா, அப்புறம் ஒரு நம்ம செலவுக்கு ஒரு 500. இதெல்லாம் இருந்ததுன்னா திருப்பூர்லேருந்து கண்டிப்பாக 1 டே ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நான் வந்த வழி திம்பம், ஆசனூர், சாம்ராஜ் நகர், குண்டல்பேட், பந்திப்பூர், வயநாடு, அது வழியாக வந்தீங்கன்னா உண்மையாலுமே இந்த இடம் பயங்கரமாக இருக்கும். போதுன்ற அளவுக்கு பெரிய வரையும் காட்டு விலங்குகளையும் நான் ஸ்பாட் பண்ணேன். ஆனால் என்னால் அதை வீடியோவை எடுக்க முடியல, மன்னிச்சிருங்க. நிறைய வீடியோவில் யானை மானை எல்லாம் காட்டிட்டேன். அதனால் சும்மா காட்டிலேருந்தே காட்டி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் மட்டும் ரசிச்சுட்டு வந்துட்டேன். மேற்கொண்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறான்னு தெரியல. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த இன்னொரு புது வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். போகிற வழியில் ஏதாவது எடுத்து நான் அட்டாச் பண்ணுறேன் மக்களே. நீங்கள் பாருங்கள் மக்களே, நெல்லியம்பதி மாதிரி ஒரு வியூ. உண்மையாலுமே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது மக்களே. எந்த ரோடாக இருந்தாலும் சரி, இந்த ரோடும் அல்டிமேட்டாக இருக்குது, அந்த ரோடும் அல்டிமேட்டாக இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். எனக்கு போகிறக்கு வரக்கு ஒரே வழி வரதுக்குள்ள விருப்பம் இல்லாதனால நான் மாற்றி ரோட்ஸை சூஸ் பண்ணேன். போகும்போது திம்பம், ஆசனூர், சாம்ராஜ் நகர் வழியாக நான் போனேன். இப்போ திருப்பி வரப்போ குண்டலூர், கூடலூர், அப்புறம் ஊட்டி, அது வழியாக இப்போ எங்கள் ஊருக்கு இறங்கி போகிறேன். மொத்தமாக 450 கிலோமீட்ரு. ஊட்டி வழியாக போனால் 210 கிலோமீட்ரு, திம்பம் வழியாக போனால் 230 கிலோமீட்ரு. எது அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் மக்களே. இதோ மக்களே, யாரோ ஒருத்தர் பண்ண தப்புனால காட்டுத்தீ நம்ம பண்ணதா இல்லை இயற்கையாகவே மரங்கள் உரசி ஆனதான்னு தெரியலை. ஆனால் அந்த ஒரு மலை இங்கே அப்படியே பரவுது மக்களே. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. அங்கே எரியுறது உங்களுக்கு தெரியுது, அங்கே பாருங்கள் சிகப்பு கலரில் காட்டுத்தீ. நல்லவேளை நான் இறங்கி வந்துட்டேன். பார்ப்போம் மக்களே, காலை நியூஸில் பார்த்தா என்னன்னு தெரியும்.